Hi viewers, welcome to Pebbles. நம்ம இன்னொரு ரெசிபி என்னன்னா இது வந்து ஒரு பெங்காலி டிஷ் விவித் பிரகாஷி கப்பே இதோட பேர். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் இது மூணுத்தையும் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரை தான் இது மூணுமே நம்ம ஃப்ரை பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பட்டையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெண்டைக்காவை 2 பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது வந்து அரிசி மாவு, பச்சரிசி வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு இது. தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஊறினோடனே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதில் வந்து மசாலா தடவை போகிறோம். இன்னொரு பவுல் எடுத்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு இதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா வந்து அந்த கத்திரிக்காய் ஃபுல் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே பவுலில் வெண்டைக்காய் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம உப்பு போட்டு வச்சோம். அதை எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து இழுத்துட்டு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எப்பயும் போல் நம்ம வெண்டைக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் போட்ட மாதிரியே எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூணுமே நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கோங்க, ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பிளேட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு கொட்டிக்கோங்க. ரவை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, அரிசி மாவு 2 ஸ்பூன்னா ரவை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடு ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா எடுத்து இந்த ரவை அப்புறம் அரிசி மாவு மிக்ஸ்சர் இருக்குல்ல அதில் டிப் பண்ணி நல்லா இப்போது ஒன்று ஒன்றா பேனில் வச்சுருங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி விடுங்க. ப்ரௌன் ஆக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெந்துடும், நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துடலாம். அடுத்தது அதே மாதிரி கத்திரிக்காயும் நம்ம ரவை அரிசி மாவு மிக்சரில் நல்லா டிப் பண்ணி திருப்பி பேனில் ஃபுல்லாக வச்சிடலாம். தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க.
இப்போது ஒரு சைடு வெந்ததும் நல்லா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயும் நான் எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், மசாலா போட்டு வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு ஃப்ரை ஆக ஆக திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போது வெண்டைக்காய் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு பெங்காலி டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.